ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 21வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 20 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டாக அந்த எல்டரை வந்துட்டு ப்ரொவோக் பண்ணி விட்டுருப்பான். அதனால அவர் வாயாலே நான் தோத்துட்டேன் அப்படின்னா உன்னை ஹையர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட தங்கச்சி இல்லனா கசன் அந்த ஷானர் இருந்துட்டு ஒருவேளை இந்த கூஷாங்கன்ட்டு டெலிபரேட்லா இவரை வந்துட்டு ப்ரொவோக் பண்ணி என்னை வந்துட்டு இன்னுமே நிறைய எஃபர்ட் போட்டு இவரை டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கோவப்படுத்திட்டு இருக்கானோ. பட் இவர் வந்துட்டு எனக்கு சீரியஸா டீச் பண்ண அப்படின்னா இவனை வந்துட்டு நான் சர்பாஸ் பண்ணிடுவேன், அது இவனுக்கு சாதகமா அமையாதுல்ல. ஒருவேளை கடந்த காலத்துல அவன் பண்ணதுக்காக எல்லாத்தையுமே சரி பண்ணாத அப்படி பண்றானா, இல்லனா வேற ஏதாச்சும் மோசமான மோட்டிவ்ஸ் வந்துட்டு இவனுக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்ப இப்ப இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ கொல்லணும், அந்த டாயஸ்ட் எலும்புகளை புடுங்கினதுக்கும் அவங்களோட ஃபேமிலியை வெளியே இருக்கும். பட் அந்த மைண்டை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால ஹீரோக்கு வந்துட்டு 800 ஃபார்ச்சூன் பாயிண்ட்டும் 4000 ஃபேட் பாயிண்ட்டும் கிடைக்குது அப்படின்னு சிஸ்டம்ல வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு சரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா ரிலீவ்டு தான், ஐ நோ நீங்க ரொம்ப பிஸி, நிறைய விஷயங்கள் பண்றது இருக்கு, அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போறப்ப அந்த கிரேட் எல்டர்ன்ட்டு இவன் வந்துட்டு இவ்வளவு கால்குலேட்டிவா இருப்பா அப்படின்னு நினைச்சே பார்க்கல. இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அப்படின்னு ஏன் அப்படின்னு இப்பதான் புரியுது. அப்படின்னு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கல்டிவேட்டர்ஸா இவன் ஃபியூச்சர்ல மாறதான் போறான் அப்படிங்கிறப்ப மாஸ்டர் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு ஷானர் கேட்க அந்த கூஷாங் வந்துட்டு என்னோட பிளட்டை வந்துட்டு கொதிக்க வைக்கிறான். இவன் பண்ற எல்லா விஷயமே கிட்டத்தட்ட ஒரு டெவில் பண்ற மாதிரியே இருக்கு. நீ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்ணாதான் அவனோட மூஞ்ச இருந்துட்டு யார் அப்படின்னு ரெகனைஸ் பண்ண முடியாத அளவுக்கு போட்டு தாக்க முடியும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு யாருன்னே தெரியாத அளவுக்கு அவனை அடிக்கணுமா? மாஸ்டர் நீங்க வந்துட்டு அந்த கூஷாங் என்னோட டாயஸ்ட் போனை வந்துட்டு திருடி அவனோட டெமானிக் கேரக்டரை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பாக்குறத விட வேற ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தா அப்படிங்கிறப்ப கிரேட் எல்டர் வந்துட்டு டெமானிக் கேரக்டரை வந்துட்டு இன்ஹெரண்ட் பண்ணவங்க ஒன்னு டெமானிக் ஆன்மா வந்துட்டு வச்சிருப்பாங்க, இல்லனா டெமானிக் ஆரா வந்துட்டு வச்சிருப்பாங்க. அவன் வந்துட்டு சில விஷயங்கள் தப்பா பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவன்கிட்ட நான் பார்க்கவே கிடையாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த டீமன் கேரக்டர் மறைக்கிறதுக்கு அவன் நிறைய லென்ஸ் வந்துட்டு எடுக்கிறான் போல. ஈவன் என்ன மாதிரி ஒரு சேஜால கூட இவங்கிட்ட இது இருக்கு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியலையே அப்படிங்கிறப்ப டெமானிக் கேரக்டரா தேங்க்யூ மாஸ்டர், எல்லாமே எங்க தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. சோ ஹீரோவோட டெமானிக் நேச்சர் தான் கண்ட்ரோல் பண்ணி அவளை அப்படி பண்ணி எலும்புல புடிங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா போல. அந்த கிரேட் எழுத வந்துட்டு அது வந்துட்டு ஒரு காமன் நாலேஜ் தான். டெமானிக் கேரக்டர் வந்துட்டு ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டிக்குள்ள ஆழமா வந்துட்டு போயிடும். சோ இவ்வளோ நாள் அவன் பண்ண ஆக்ஷனுக்கு அவனோட டெமானிக் கேரக்டர் காரணமா இருக்கலாம். அப்படி அவனுக்கு டெமானிக் கேரக்டர் வந்துட்டு இல்ல அப்படின்னா இந்நேரம் அவன் எப்பவோ என்னோட ஸ்டூடெண்டா மாறி இருப்பான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஹீரோ வந்துட்டு ஷானருக்கு வந்துட்டு நான் ரீசெண்டா நிறைய லீடை வந்துட்டு கொடுத்துட்டேன், அவன் வந்துட்டு எவ்வளவு ஸ்மார்ட் அப்படிங்கறத பொறுத்து இந்நேரம் எனக்கும் அன்னைக்கு அவனோட எலும்புகளை வந்துட்டு திருநல அந்த இன்சிடென்ட்க்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு அவ புரிஞ்சிருப்பா. இந்த டிவைன் பாத் அப்படிங்கிறது சீக்கிரமா ஓப்பன் ஆக போகுது, அதுக்காக நான் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு பண்ணணும். என்னோட ஃபேட் பாயிண்ட்ஸை வந்துட்டு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் டூல்ஸ்க்கு வந்துட்டு நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எதுவுமே அந்த வேர்ல்டு சீல் அளவுக்கு பாதி கூட யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு சீடை வந்துட்டு அவன் ஒன்னு சேர்க்கிறான். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த உடஞ்சு போன வேர்ல்டு சீட்ல 3 பகுதிகளுமே வந்துட்டு ஹீரோக்கு அப்பப்ப கிடைச்சிருக்கும். ஹீரோ வந்துட்டு இதோட பவரை யூஸ் பண்ணி என்னோட வாய்டு பவரோட இதை சேர்த்துட்டு அப்படின்னா எனக்குள்ள உருவாகிற அந்த உலகம் வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதை ஃபியூஸ் பண்றான். ஏற்கனவே அதை பத்தியும் சொல்லியிருப்பாங்க, இந்த விதையை கம்ப்ளீட் பண்ணா ஹீரோட உடம்புக்குள்ள ஒரு உலகம் உருவாகும்னு. அதே மாதிரி ஒரு உலகமும் உருவாயிருது. ஹீரோ வந்துட்டு இந்த வேர்ல்டு சீலால கான்ஜூர் பண்ணப்பட்ட மினியேச்சர் வேர்ல்டு இதுதானா, இந்த இடத்துல இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கிரியேட்டர் நான் தான். சிஸ்டம் இந்த உலகத்துல ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபேட் பாயிண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா என்ன அப்படிங்கிறப்ப சிஸ்டம்ல வந்து ஃபேட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆம்னி பொட்டன்ட். ஸோ நீங்க இனாஃப் ஃபேட் பாயிண்ட்டை வச்சிருக்கிற வரைக்கும் உங்களால ஃபியூச்சரை கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே தான். சரி எல்லாமே ரைஸ் அப்படின்னு சொல்றப்ப தரைக்கடியில இருந்தே நிறைய மரங்கள் நிறைய வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு உருவாக்கிறான். கடைசியில் அந்த இடத்துல ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்கிட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற ஃபீலிங் இருந்துட்டு உண்மையுமே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சச் பியூட்டிஃபுல் பிளேஸ் இருந்துட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துல வெளியே வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இப்ப எல்லாமே செட் ஆயிருச்சு, ஒரே ஒரு விஷயம் தான் கடைசியா பண்ணணும். சேட்லி என்னோட ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிற ஃபியான்சேக்கு அந்த இமார்டல் பாத்து இருந்துட்டு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸாக்டா தெரியும். அவன் உண்மையுமே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு மன உறுதியோட இருந்தா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் ஆக விட மாட்டா. அப்படிங்கிறப்ப அதே மாதிரி தான் அந்த மிங்காக் இருங்க இல்லையா, அவ இருந்துட்டு ஏன்ஷியன் சிட்டி ஆஃப் ஆப்சிடியன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அவ அந்த ஃபீனிக்ஸ்ல போறத ஒருத்தன் பார்த்துட்டு ஃபீனிக்ஸை வந்துட்டு ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா
ஏன்னா அவ்வளோ ஒர்த்தியா தான் இருக்கணும் அவங்க. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு நேஷனோட பிரின்சஸா இருப்பாங்களா? அப்படிங்கிறப்ப அவன் கழுத்துல போட்டுக்கிற டாலர் வந்துட்டு பிராட் ஸ்டாப், பொண்ணுங்களை பத்தி ஆசைப்படுறதையே நிப்பாட்டு. இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்துட்டு இம்மார்டல் டாய்ஸ்ட் பேலஸ்ல இருக்கிற அந்த ஐட்டமை நீ எடுக்கிறது தான். அப்படிங்கிறப்ப இந்த பையன் இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு தடவை தானே அந்த பொண்ணை பார்த்தேன், நம்ம அந்த ஏன்ஷியல் சிட்டியாம இம்மார்டல் ஹெவன்ஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கோம், நம்ம அங்க போறதுக்கும் அவ்வளவு லாங் ஆகாது. அவ என்ன பியூட்டியா இருந்தா, ஈவன் அவளை பார்த்ததுக்கே எனக்கு வந்துட்டு கனவு காண்ற மாதிரி இருக்கு, அவன் கமிட்டடான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மிங்காங் வந்துட்டு என்னோட கடந்த கால வாழ்க்கையோட மெமரிஸை வச்சு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல தான் அந்த ஏலிங் அப்படிங்கிறவன் இருப்பான். ஏன்ஷியன் சுப்ரீமோட உண்மையான இன்கார்னேஷன். அவனுக்கான பேரை வந்துட்டு இந்த இடத்துல உருவாக்குவான். இந்த செலசியல் டாய்கு கிளானை சேர்ந்த ஏ லாங்ஷியான் அப்படிங்கிறவன் அவங்கிட்ட ஒரு கிரேட் டிஃபீட்டை சஃபர் பண்ணி அந்த ஃபேமிலியோட அடுத்த சக்சஸர் அப்படிங்கிற பதவியை வந்துட்டு இழந்துருவான். அதனால ஏலிங்கோட புகழ் வந்துட்டு ஓவர் நைட்ல வந்துட்டு அதிகமாயிரும். மெனி ஏன்ஷியன் கிளான்ஸோட ஆலையா வந்துட்டு அவன் மாறிடுவான். அந்த பீரியட்ல கூஷாங்க அளவை ஏன் அவனை விடவே இருந்துட்டு அவன் பாப்புலரா இருந்தான். ஹவவர் அவன் வந்துட்டு இந்நேரம் ஒரு சேக்ரெட் எம்பரர் ரேம் தான் அடைஞ்சிருப்பான். ஸோ அவங்கிட்ட இருந்து அந்த ஏன்ஷியன் ரீஇன்கார்னேஷன் டாலிஸ்மனை வந்துட்டு இப்பதான் நான் புடுங்கி ஆகணும். யார் இந்த செட்டிக்குள்ள என்டர் ஆகலனாலும் இந்த இடத்த தாண்டி தான் போய் ஆகணும். அந்த ஏன்ஷியன் ரீஇன்கார்னேஷன் டாலிஸ்மன் வந்துட்டு எனக்கு தான் சொந்தமாக போகுது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கா. அந்த ஏலிங் அப்படிங்கிறவன் யார் தெரியுமா? இப்போ இவளை பார்த்து சொல்லு விட்டானே அவன் தான். அவன் வந்துட்டு எனக்கு ஏன் இப்போ வந்துட்டு அன்ஈஸியா ஃபீல் ஆகுது, உனக்குமே அது ஃபெல்ட் ஆகுதா குய் அப்படிங்கிறப்ப அவன் கழுத்துல போட்டிருக்கான்ல அந்த டாலர், அதோட பேர் தான் குய் நினைக்கிறேன். அது வந்துட்டு இவ்வளவு நாள எல்லா கிளான்ல இருக்கிற அந்த பொண்ணுங்க கூட வந்துட்டு வழிஞ்சிட்டு வந்தியே, அப்ப வந்துட்டு நல்லா தைரியமா தானே இருந்த, எப்ப நீ வந்துட்டு மத்த விஷயங்கள யோசிக்கணும் அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிறப்ப என்னோட இன்ட்யூஷன் எப்பவுமே அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு அவன் அந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணிடுது. பட் அவன் கழுத்துல வந்துட்டு போட்டிருக்கானே அந்த குய்யோட டாலர், அது இருந்துட்டு அவனை ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்றப்ப அவன் இருந்துட்டு யாருது அப்படின்னு மிரண்டு போயிருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஏலிங்க வந்துட்டு எல்லாருமே ஒரு 4 பேர் சுத்தி வளைச்சாரானுங்க. அப்ப அவன் பார்த்துட்டு சேக்ரட் ட்ரம்ல இருக்கிற கல்டிவேட்டர்ஸா, நீங்களாம் யாரு, எதுக்காக திடீர்னு என்ன வந்துட்டு இப்படி அட்டாக் பண்ணிட்டீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப மிங்காங்க இருந்துட்டு என்னதான் நீ வந்துட்டு எந்த தப்பு செய்யலனாலும் அந்த ஒரு ட்ரெஷரை வந்துட்டு நீ வச்சிருக்க பத்தியா, அதுவே ஒரு கிரைம் தான். சாரி, அந்த ஏன்ஷியன் ரீஇன்கார்னேஷன் டாலிஸ்மனை வந்துட்டு உங்ககிட்ட இருந்து புடுங்கி நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஏலிங்க இருந்துட்டு உனக்கு எப்படி அந்த டாலிஸ்மனை பத்தி தெரியும் அப்படிங்கிறப்ப உனக்கு வந்துட்டு அவ்வளவு தெரிய தேவையில்ல, இது வந்துட்டு நெகோசியேஷன் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த குய் அப்படிங்கிற டாலர் வந்துட்டு பிராட் உனக்கு வந்துட்டு லைஃப் வேணும் அப்படின்னா தென் அந்த ஸ்கில்லை வந்துட்டு நீ இப்பவே யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு எனக்கு இருக்கிற சாய்ஸ் அது மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப நாலு அந்த மிங்காங் கூட்டிட்டு வந்த பேரும் அவனை அந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணிடுறானுங்க. ஆனா அவங்களையுமே தாண்டி ஒரு அட்டாக் வந்துட்டு வருது. அப்ப அங்க இருக்கிற அந்த 4 பேர் வந்துட்டு அந்த ஆரா இருந்துட்டு அட்வான்ஸ்டு சீக்ரெட் ட்ரம் கல்டிவேட்டரோட தான் அவன் வந்துட்டு ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். சீக்கிரம் கிரவுன் பிரின்சஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவன் கண்ட்ரோல் பண்ற ஆராவை பார்த்துட்டு மிங்காங்கே இருந்துட்டு இந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் ஆரா வந்துட்டு இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியுமா, டோன்ட் டெல் மீ அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஏலிங்க இருந்துட்டு நான் வந்துட்டு செவரல் டெக்கேட்ஸை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி இப்ப கடைசி 1% வந்துட்டு நிறைவு பண்றதுல இருக்கேன் என்னோட பவர்ல. பட் கடைசியில இப்பெல்லாம் நடக்க அப்படின்னு நினைச்சே பார்க்கல. ஃபூலிஷ் ஹியூமன், உன்னோட ரெக்லஸான ஆக்ஷனுக்கு நீ பே பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அவளுமே அவன் அட்டாக் பண்றதுக்கு ஒரு டாலிஸ்மன் ரெடியா தான் வச்சிருக்கா. ஆனா அவன் கழுத்துல போட்டுக்கிற டாலர் இருந்துட்டு கெட் பேக் அப்படின்னு சொல்றப்ப அவனை பின்னாடி வரப்ப ஒரு ஃபயர் வந்துட்டு அவனை வந்துட்டு அட்டாக் பண்ணுது. அப்ப அவன் இருந்துட்டு யாரோட இந்த ஆரா அப்படின்னு பாக்குறப்ப நம்ம யாஞ்சி இருக்கா இல்லையா, அவதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அப்ப அந்த குய் இருந்துட்டு உண்மையாலுமே ஒரு அட்வான்ஸ் சீக்ரெட் ட்ரம் கல்டிவேட்டர், சீக்கிரம் இங்க இருந்து வெளியே போயிரு, உன்னோட ஜாட் டாலிஸ்மன் இருந்துட்டு இப்பவே ஒர்க் ஆகிறப்பே போயிரு அப்படிங்கிறப்ப அந்த ஏலிங் இருந்துட்டு உமன் கண்டிப்பா இதை வந்துட்டு நான் ஞாபகம் வச்சிருப்பேன், சின்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நான் எஸ்கேப் ஆனதுனால ஒன் டே நான் திரும்பி வந்து உன்னோட உடம்புல இருந்து உன்னோட சோலை பிரிச்சு எடுத்து எனக்கு அடிமையா மாத்திரனால என்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்பதான் மிங்காங்க இருந்துட்டு இதனாலதான் என்னோட போன வாழ்க்கையில கூஷாங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா, இவனை குறைச்ச இடம் போட்டது என்னோட தப்பு தான், இப்பயே என்னால இந்த டாலிஸ்மனை ரிட்ரீவ் பண்ண முடியலன்னா அடுத்த தடவை இன்னும் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி சீனியர், நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்ப யாஞ்சி இருந்துட்டு பிரின்சஸ் மிங்காங் யங் மாஸ்டர் கு இருந்துட்டு சீக்கிரமா உங்களை வந்துட்டு பவுண்ட்லெஸ் ஹெவன்ல வந்துட்டு இருக்கறனால பார்க்க சொன்னாரு, நீங்க வரனா அவரே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப கூஷாங்கா எப்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, இவளை வந்துட்டு நான் போன வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப யாஞ்சி இருந்துட்டு ராயல் கேபிட்டலோட மில்லியன் பேங்க்வெட் இருந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, சோ யங் மாஸ்டர் இருந்துட்டு நீங்க லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப நான் இந்த பவுண்ட்லெஸ் ஹெவன்ஸ்க்கே நான் இப்பதான் வந்து ஆல்ரெடி நான் இங்க வந்துட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டானா, அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டு சீக்ரெட் ட்ரம்ல இருக்கிற ஒரு கல்டிவேட்டர் வந்துட்டு இதை சொல்றதுக்காக அமுச்சு வச்சிருக்கானா, ஒரு ரீஇன்கார்னேட்டட் ஆன ஆளா நான் தான் இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த ஏன்ஷியன் ரீஇன்கார்னேஷன் டாலிஸ்மனை ரிட்ரீவ் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கூஷாங்கு தெரியப்படுத்திட்டேன். எவர் சின்ஸ் அவன் லோவர் ரம்ல இருந்து திரும்பி வந்ததுல இருந்து எல்லாமே மாறிடுச்சு, அவன் ஆட்டி வைக்கிற ஆட்டத்துக்கே நான் ஆடுற மாதிரி இருக்கே, லுக்ஸ் லைக் நான் வந்துட்டு அவனை போயிட்டு மீட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ராயல் கேபிட்டலா காமிக்கிறாங்க, ஏன்ஷியன் சிட்டி ஆஃப் இம்மார்டல் ஹெவன்ஸ். இந்த இடத்துல தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோட அந்த டாய்ஸ்ட் பேலஸ் இருக்கு, இந்த இடத்துல
ஒரு புது பாதை வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. நிறைய பேர் அதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இந்த இம்மார்டல் டாயிஸ்ட் பேலஸோட டிவைன் பேத் இருந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. இந்த புவர் வயசானவங்க எல்லாருமே ஆல்ரெடி வேலை செய்யறதுக்கு ஓவர்வெல்டா இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு விருந்து வச்சு எல்லா பிக் ஃபோர்ஸஸ்க்கும் இது நடத்துறோம் அப்படின்னு தெரிய வைக்கிறாங்களா. ஈவன் தோ இம்மார்டல் டாயிஸ்ட் பேலஸ் இருந்துட்டு பல நூற்றாண்டுகளா இந்த டிவைன் பாத்தை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னுமே அதுக்குள்ள நிறைய விதமான வாய்ப்புகள் மத்தவங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் ஒரு டிவைன் ஸ்பிரிட் அதுக்குள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு டெம்டேஷன் இருந்தும் கூட இந்த மைட்டி இம்மார்டல் டாய்ஸ் பேலஸ் இருந்துட்டு பெரிய பெரிய ஃபேமிலில இருந்து யங்ஸ்டர் வரதுனால என்ட்ரி ரெக்வயர்மெண்ட்டை குறைக்க வேண்டியதா இருக்கு. ஹவவர் இந்த டாய்ஸ்ட் பேலஸ்ல இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் வாரிசுக்கான கேண்டிடேட்ஸ் ஒன்னு வந்துட்டு காயப்பட்டிருப்பாங்க, இல்லனா நிறைய தனிமையில ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டிவைன் பாத்துக்கு எங்களோட பேலஸ்ல இருந்து யாரு உள்ள வந்துட்டு என்டர் ஆக போறா? சின்ஸ் இது வந்துட்டு யங்கர் ஜெனரேஷனுக்கு இடையில இருக்கிற போட்டி அப்படிங்கறதுனால நான் நேரம் இதை அட்டன் பண்ணா என்ன கெயின் பண்ணுவாங்க, என்ன லாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் எல்டர் இந்நேரம் கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. அட்லீஸ்ட் நவ் என்ன ஒரு சக்சஸர் கேண்டிடேட்டா இப்போதைக்கு சூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப யாஜி வந்துட்டு யங் மாஸ்டர் நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். பட் நாங்க போனப்போ பிரின்சஸ் மிங்க் அங்க இருந்துட்டு 4 சேக்ரெட் ட்ரம் கல்டிவேட்டர்ஸோட சேர்ந்து ஒரு யங் மேன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த யங் மேன் கிட்ட இருந்து ஏதோ ஒன்று அவங்க தேடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யங் மேன் வித் ஸ்ட்ரேஞ்ச் ஆராவா அதுல அவ ஜெயிஸ்டாலா அப்படிங்கிறப்ப இல்ல யங் மாஸ்டர் திடீர்னு அட்வான்ஸ் சேக்ரெட் ட்ரம் கல்டிவேட்டர் அளவுக்கு ஏதோ ஒரு பவரை வந்துட்டு அவன் ரிலீஸ் பண்ணா. அவங்க எல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்றப்ப அவன் அங்கிருந்து ஓடிட்டான். உங்களோட பிளானை ஃபைல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அவனை போயிட்டு தடுத்து நிறுத்தல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து லுக்ஸ் லைக் ஃபியூச்சர்ல இருந்து அந்த மெமரிஸை வந்துட்டு அவ யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ட்ரெஷரை வந்துட்டு திருட பாக்குறா போல. அவங்கிட்ட அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனா 4 சேக்ரெட் ட்ரம் கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிட்டானா. ஸ்ட்ரேஞ்சான யங் மேன் சேம் ஓல்டு பிளாட் மாதிரியே சேம் ஃபீலிங்கா இருக்கு. அப்படிங்கிறப்ப புதுசா ஃபார்ச்சூனை தேர்ந்தெடுத்தவங்களை வந்துட்டு டிடெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கான கொஸ்ட் வந்துட்டு ஜெனரேட் ஆகுது அப்படின்னு வந்துருது. ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அலாம் பண்றதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கறனால இப்போதைக்கு இந்த ஜெயிடுக்குள்ளே நீ இருந்துக்கோ அப்படிங்கிறப்ப எஸ் யங் மாஸ்டர் அப்படின்னு யாஞ்சி உள்ள போயிரா. ஹீரோ வந்து சின்ஸ் சிஸ்டம் இருந்துட்டு ஃபார்ச்சூனால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவங்க டிடெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா என் கூட அவனோட வழியை வந்துட்டு கிராஸ் பண்ண தான் போறான். பட் சிஸ்டம் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு கொஸ்ட் கொடுக்காதனால இன்னுமே ரொம்ப நாள் கழிச்சு தான் அவனை மீட் பண்ண போறேன் போல. சரி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவள போயிட்டு நான் பேங்க்ல ஃபீல் பண்ண போறேன். அங்க இருக்கிறப்ப இந்த புதுசா ஃபார்ச்சூனால தேர்ந்தெடுக்கப்பட்டவனோட இன்ஃபர்மேஷனையும் நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.